சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே நீர் தியானிக்கும்படியாக கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்திலே இருக்கக்கூடிய வசனங்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலேயும் தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்திலே அநேக சத்தியங்கள் காணப்படுகிறது. அந்த சத்தியங்களை தியானிப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. ஒவ்வொரு ஓய்வு நாளிலேயும் நாம் இந்த யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற வசனங்களை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனங்கள் என்னவென்றால், நாம் வாசிக்க கேட்ட அந்த மூல வசனத்தின் அர்த்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக நாம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு அப்போஸ்தலன் போதிக்கிறவர்கள் எப்படி தங்களுடைய நாவை சரியாக பயன்படுத்த வேண்டும், வேத வாக்கியங்களின்படி போதிக்க வேண்டும், மற்றவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகவும் தேறுகிறதற்கு ஏதுவாகவும் போதிக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தக்கூடியவராக இருந்தார். அதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே தியானிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். அப்படி அவர் வேத பகுதியை எழுதி கொண்டே வரும்போது என்ன செய்கிறார் என்றால், அவருடைய பாடத்தை ஞானத்திற்கு நேராக திருப்பக்கூடியவராக இருக்கிறார். எதற்கு நேராக? ஞானத்திற்கு நேராக அவருடைய பாடத்தை திருப்பக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஞானத்தை குறித்த பாடத்தை தான் அவர் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் எழுதக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஞானம் என்பதே இந்த நாளின் செய்தியாக காணப்படுகிறது. அது எப்படிப்பட்ட ஞானத்தை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார் என்றால், சரியான ஞானமும் தவறான ஞானமுமாய் இருக்கிறது. அப்ப இந்த நாளின் செய்திக்கு நீங்கள் என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால், சரியான ஞானமும் தவறான ஞானமும் என்கிற ஒரு தலைப்பை கொடுக்கலாம். இப்பொழுது நாம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசித்து தியானிக்கலாம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே யாக்கோபு அப்போஸ்தலன் ஞானத்தை குறித்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே குறிப்பிட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாரிடத்திலே கேட்க கடவன்? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஞானத்தை குறித்து அவர் பேச தொடங்கி இருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்றால் இந்த 13ஆம் வசனத்திலே அதே யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன் என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்று வைத்துக் கொள்வோம்,
தான் தேவனிடத்திலிருந்து கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டவன் என்று சொல்லுகிறான் என்றால் அதை எப்படி மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கான பதிலை யாக்கோபு அப்போஸ்தலன் இந்த 13ஆம் வசனத்திலே குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். ட்ரூ விஸ்டம், உண்மையான ஞானம், சரியான ஞானம் எப்படிப்பட்டது என்பதை இந்த 13ஆம் வசனத்திலே யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அது இன்டலெக்சுவல் மாத்திரமல்ல, அறிவு, புரிந்து கொள்ளுதல் என்பது மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து சரியான உண்மையான ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி காணப்படுவார்களாம்? சாந்த குணமுள்ளவர்களாக காணப்படுவார்களாம். அதுதான் அவர்களுடைய மேனர் ஆஃப் லிவிங் ஆக காணப்படும். அதுதான் அவர்களுடைய பிஹேவியராக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்களுடைய மேனர் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கிறது? அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறது? அது ஒரு குட் லைஃபாக இருக்கிறதா? மற்றவர்கள் பார்க்கும்போது இவர்களுடைய வாழ்க்கை ஒரு குட் லைஃபாக இருக்கிறது, இவங்க பிஹேவியர் சரியானதாக இருக்கிறது, இவங்களுடைய மேனர் ஆஃப் லிவிங் அருமையானதாக இருக்கிறது என்று சொல்லப்படுவதற்கேதுவாக இருக்குமேயானால் நீங்கள் சரியான ஞானத்தை தேவனிடத்தில் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். எங்களுக்கு நல்ல இன்டெலெக்சுவல் அறிவு, புரிந்து கொள்ளுதல் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய மேனர் ஆஃப் லிவிங் சரியானதாக இல்லை என்றால், உங்களுடைய பிஹேவியர் சரியானதாக இல்லை என்றால், அது ஒரு குட் லைஃபாக இல்லை என்றால், நீங்கள் உண்மையாகவே தேவனிடத்திலிருந்து ட்ரூ விஸ்டத்தை, சரியான ஞானத்தை பெற்றவர்களாக இருக்க முடியாது. அதை தான் யாக்கோபு அப்போஸ்தலன் இந்த 13ஆம் வசனத்திலே குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, தேவன் எதை விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக தம்முடைய உண்மையான ஞானத்தை கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வியூ காணப்படுகிறது. அந்த வியூ எப்படி காணப்படுகிறது என்றால், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட யூனிவர்ஸ், முழு உலகமும் காணப்படுகிறது. அந்த முழு உலகத்தில் உள்ள ஜனங்களும் நீதியான குணங்களை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற ஒரு வியூ காணப்படுகிறது. இப்போ உங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு வியூ காணப்பட வேண்டும். அது என்னவென்றால், முழு யூனிவர்ஸும் தேவன் விரும்புகிற நீதியான குணங்களை உடைய ஜனங்கள் நிரம்பினவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற ஒரு வியூ உங்களுக்கு இப்பொழுது உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. முழு யூனிவர்ஸும், முழு உலகமும், அதுல காணப்படுகிற ஜனங்களும் நீதியான குணங்களை உடையவர்களாக வாழ வேண்டும் என்கிற பார்வை, சிந்தனை, விருப்பம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அந்த வியூ, அப்படிப்பட்ட பார்வை உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால், நீங்கள் எதை விரும்ப வேண்டும் என்றால், முதலாவது சபையின் ஐக்கியத்திலே நீங்கள் காணப்படுகிறபடியால், சபையின் ஐக்கியத்திலே இருக்கிற நீங்கள் முதலாவது தேவனிடத்திலிருந்து சரியான ஞானத்தை பெற்று தேவனுடைய நீதியின் குணங்களை உடையவர்களாக காணப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப சபையில உள்ள ஆத்துமாக்கள் அப்படிப்பட்ட தேவனுடைய சரியான ஞானத்தை பெற்று நீதியின் குணங்களை உடையவர்களாக காணப்படுவார்களே ஆனால், நிச்சயமாகவே உங்களுடைய பார்வை இருக்கிறது, முழு உலகமும் அதில் உள்ள ஜனங்களும் நீதியான குணங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிற பார்வை இருக்கிறது. அதை தேவன் நிறைவேற்றக்கூடியவராய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த ஒரு உத்தரவாதம் இல்லாதவர்களாக இருப்பார்களேயானால், நீதியான குணங்களை உடையவர்களாக இராமல் போவார்களேயானால், முழு உலகத்தில் உள்ள ஜனங்களிலேயும் அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் உண்டாயிருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்க முடியாது. ஆகவேதான்
பைபிள்ல ஒரு வசனம் படிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். The land becomes the whole earth. Praise the Lord. சபையில் இருக்கக்கூடிய மக்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக, குட் லைஃப் உடையவர்களாக, சரியான பிஹேவியர் உடையவர்களாக, சரியான மேனர் ஆஃப் லிவிங் உடையவர்களாக, நீதியின் குணமுடையவர்களாக, தேவனிடத்திலிருந்தே தாங்கள் சரியான ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களின் நிமித்தமாக முழு உலகமும், the earth முழுவதும் எப்படி காணப்படும் என்றால், தேவனுடைய அல்லேலூயா மகத்துவத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா முழு யூனிவர்ஸ்ல உள்ள ஜனங்களும் நீதியின் குணமுள்ளவர்களாக காணப்படுவதற்கு ஏதுவாக தேவனுடைய கிரியையை அல்லேலூயா விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுதான் அந்த வசனத்திற்குரிய அர்த்தம். அல்லேலூயா. சபையில் இருக்கிற ஜனங்கள் முதலாவது தேவனுடைய தெய்வீக குணாதிசயங்களுக்கு பங்குள்ளவர்களாக, நீதியின் குணாதிசயங்களுக்கு பங்குள்ளவர்களாக, அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக ரூபகாரப்படுத்தி கொண்டு தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கை ஒரு குட் லைஃபாக இருக்கிறது என்பதை விளங்க பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்கள் தங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக யூனிவர்ஸை வைத்து கொண்டு, கர்த்தாவே ஜனங்கள் அனைவரும் அப்படியே கர்த்தாவே உம்முடைய மகிமை நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை காண்பதற்கு ஏதுவாக அமைய செய்யும். The land becomes the whole earth. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார், 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே எழுதுகிறார், அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்படியானால் முதல் வானம் முதல் பூமி எல்லாம் கடந்து போய் விடுகிறது, முந்தினவைகள் எல்லாம் கடந்து போய் விடுகிறது. தேவன் என்ன செய்கிறார்? புதிதாக ஒரு சிருஷ்டிப்பை உண்டாக்குகிறார். அது சபையிலே இருக்கக்கூடிய மறுரூபமாகுதலின் படியே சகலத்தையும் புதிதாக்குகிறார். அப்படி புதிதாக்குதலை பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடும் போது அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதிவாசமாய் இருக்கும், நீதிக்குரிய குணங்களை உடையவர்களாய் இருக்கிறார்களே, நீதிவாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்ப தெய்வ பிள்ளையே, நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலேயே நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் தேவன் புதிதாக அருமையான குணாதிசயங்களை சிருஷ்டிப்பதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக முழு உலகத்திலேயும் ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டாவதை அல்லேலூயா தரிசன கண்கள் மூலமாக, விசுவாச கண்கள் மூலமாக காண்கிறவர்களாக இருப்போமே, ஆனால் அது கிறிஸ்துவின் வருகை நாளிலே அது மகத்துவமானதாக விளங்கும். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. பாருங்க, அப்படியானால் அநீதியான குணங்கள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனங்களை மகிமை பொருந்தினவர்களாக மாற்றுகிறார். அதன் மூலமாக முழு யூனிவர்ஸில் உள்ள ஒரு பெரிய மாற்றத்தை காணும்படியாக அவர் வல்லமையாக கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். மகிமையான தேவன் மகத்துவமான காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா 66ஆம் அதிகாரம்
22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக குறிப்பிடுகிறார், நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உத்தரவாதம் எடுத்துக்கொண்டு சரியான ஞானத்தை, ட்ரூ விஸ்டத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு குட் லைஃப் வாழும்போது, சரியான மேனரோடு வாழும்போது, சரியான பிஹேவியரோடு ஜீவிக்கும் போது, நீதியுள்ள தேவனுடைய சுபாவங்களோடு வாழும்போது, நீங்கள் மாத்திரமல்ல, அது உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும், உங்கள் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அது இந்த யூனிவர்ஸுக்கு மகிமையாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மூலமாக, உங்கள் சந்ததிகள் மூலமாக, உங்கள் தலைமுறைகள் மூலமாக தேவன் இந்த உலகத்திலே செய்ய நினைக்கிற புதிதாக்குதலை நிறைவேற்றக்கூடியவராய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் போது, அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எதற்காக ரட்சிக்கப்பட வேண்டும்? எதற்காக பாவ சாபங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும்? எதற்காக முழுக்க ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக ஆவின் முதற் பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஞான வரங்களை எதற்காக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்? அதை உங்கள் நல்ல நடக்கையினாலே நீங்கள் வாழ்ந்து காட்டும்படியாக. அதைதான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ. எனக்கு நல்ல இன்டெலெக்சுவல் நாலேஜ் இருக்கிறது, நல்ல புத்தி இருக்கிறது, நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படின்னு வாயளவிலே சொல்லுகிறவர்களாக இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் யாக்கோபு சொல்லுகிறார், உண்மையாகவே நீ ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருப்பாயானால், உண்மையாகவே நீ முழுக்க ஞானஸ்நானத்தை பெற்ற மனிதனாக இருப்பாயானால், உண்மையாகவே நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாக இருப்பாயானால், உண்மையாகவே நீ ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்கிறவனாக இருப்பாயானால், பரிசுத்தமாய் இருக்கிற நீ இன்னும் பரிசுத்தமாக வாழ்வதற்காக பிரயாசப்படுகிற மனிதனாக இருப்பாயானால், அதெல்லாம் நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஞானத்தை எப்படி வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும் என்றால், சாந்த குணத்தோடு, நீதியின் குணத்தோடு, உன் நல்ல கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்கக்கூடிய பாக்கியத்தோடு காணப்படுவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. இந்த சமுத்திரம் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? ரெஸ்ட்லெஸ் ஆக இருப்பது. சமுத்திரத்தை பாருங்க, அது ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், அதுல ஒரு இளைப்பாறுதலே இருக்காது. அலைகள் காணப்படும், திரைகள் காணப்படும், கொந்தளிப்புகள் காணப்படும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை புதிதாக தேவனால் சிருஷ்டிக்கப்படும் போது இனி உன் வாழ்க்கையில அந்த கொந்தளிப்பு இருக்காது. அல்லேலூயா. இனி உன் வாழ்க்கையிலே அலைகள் இருக்காது, உன் வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கொந்தளிக்கும் கடலை போல தத்தளித்துக் கொண்டிருக்கிற மனிதனுக்கு தேவனால் மாத்திரமே அவருடைய இரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாகவே இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். அதனாலதான் பக்தன் பாடுகிறார், இளைப்பாறுதல் தரும் தேவா தலை போலை தேடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா
ரைச்சியஸ் கேரக்டர். உங்களுடைய வீடு எப்படிப்பட்டது? ஹோம் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். எங்கள் சபை எப்படிப்பட்டது? அநீதி இல்லாத சபை, ஹோம் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அதுல எதை நாங்க அபாலிஷ் பண்ணி இருக்கிறோம்? அபாலிஷன் ஆஃப் ஈவில். எங்க சபையில என்ன இல்ல? ஈவில் இல்ல. ஹோம் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஹல்லேலூயா. எங்க சபையில என்ன இல்ல? தீமை இல்ல. தீமையை நாங்க என்ன பண்ணிட்டோம்? அபாலிஷ் பண்ணிட்டோம். ஹல்லேலூயா. எங்கள் வீடு, எங்கள் சபை எப்படி இருக்கு? ஒரு நீதிக்குரிய சபையாய் இருக்கிறது. அப்படின்னா நம்முடைய சபை எப்படி காணப்பட வேண்டும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு, இன்றைக்கு வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை என்ன? கர்த்தாவே, எங்கள் சபையானது, எங்கள் சொந்த வாழ்க்கையானது கரைதிரையற்றதாய் இருக்க வேண்டும், மாசற்றதாக, மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு நிற்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்கிற கடமை உணர்வோடு இன்றைக்கு வாழ்கிற கிறிஸ்தவர்கள் காணப்பட வேண்டும். வீட்டில் போய் படித்து பாருங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த வசனங்களை எல்லாம் படித்து பார்ப்பீர்கள் என்றால் இன்றைக்கு சபையிலே ஒரு பெரிய ஹார்மோனி இருக்க வேண்டும். இன்றைக்கு சபையிலே இருக்கிற மக்கள் மனதிலே, சிந்தனைகளிலே, எண்ணங்களிலே, ஆத்துமாவிலே சமாதானம் இருக்க வேண்டும். அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? தேவனிடத்திலிருந்து வருகிற சமாதானம். அதை எப்படி நீங்கள் விளங்க பண்ண முடியும்? கர்த்தாவே, உம்முடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாக, மகிழ்ச்சியோடு, கரைதிரையற்றவர்களாக காணப்படுகிறோம் என்பதை நீங்கள் கடமை உணர்வோடு காணப்படுவதின் மூலமாக, ஜீவிப்பதின் மூலமாக அதை விளங்க பண்ணக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, எவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், முந்தின வசனத்திலே படிக்கிறோம், அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, அவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய். எப்படி? சமாதானத்தோடு, நீதியின் குணங்களோடு, சாந்த குணத்தோடு, அல்லேலூயா, அவர் சந்நிதியில் எப்படி காணப்பட வேண்டும்? மகிழ்ச்சியோடு காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஒரு ஜாக்கிரதை இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஜாக்கிரதை? நான் சர்ச்சுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை நான் ராப்போஜன பந்தியில பங்கு பெறணும், நான் என் வாழ்க்கைய மற்ற 6 நாட்களும் கரையற்றதாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப பிழையில்லாதவர்களாக நான் அவருடைய சன்னிதானத்துல சமாதானத்தோடு, சாந்த குணத்தோடு, எந்த கொந்தளிப்பும் இல்லாம, எந்த கலக்கமும் இல்லாம, எந்த அலைகளும் திரைகளும் இல்லாம நான் எப்படி இருப்பேன்? அல்லேலூயா. சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு, சாந்த குணத்தோடு அவருடைய சன்னிதானத்திலே பிழையற்றவனாக, பிழையற்றவளாக காணப்படுவேன் என்று சொல்லுகிறவர்களாக காணப்பட முடியும். உங்களின் நிமித்தமாக தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களின் நிமித்தமாக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பார்வை முழு உலகத்தின் மீது காணப்படும். தேவன் மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள், தீமையை அகற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் வீடு, உங்களுடைய சபை நீதியின் சபையாக காணப்படும், நீதியின் பவனமாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். Glorified community of the people of Christ. கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய ஐக்கியம் எப்படி காணப்படும்? மகிமை பொருந்தினதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய சபை ஆராதனை மிகுந்த ஹார்மனியாக காணப்படும். உங்களுடைய சபை ஆராதனை மிகுந்த சமாதானத்தோடு காணப்படும். இந்த சமாதானத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது என்று கேட்பார்கள். இந்த சாந்த குணத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது என்று கேட்பார்கள். இந்த அநீதி இல்லாத வாழ்க்கையை யார் கொடுத்தது என்று கேட்கும் போது நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் தேவனிடத்திலிருந்து அந்த உண்மையான ஞானத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்வீர்கள். இந்த சந்தோஷம்
உனக்கு வேண்டுமா இந்த சந்தோஷம்? உனக்கு வேண்டுமா இந்த சந்தோஷம்? உனக்கு வேண்டுமா? இன்ப இயேசு வண்டை ஓடிவா, இன்ப இயேசு வண்டை ஓடிவா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே உண்மையான ட்ரூ விஸ்டமாக கடந்து வந்திருப்பாரே, ஆனால் உனக்குள்ளாக அந்த சாந்த குணமும் அந்த பரலோக சந்தோஷமும் பரலோக சமாதானமும் தேவனுடைய நீதியும் காணப்படும். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. அல்லேலூயா. அப்படியானால் இப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்ல வர்றாருன்னா, கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய போதனை இப்படிப்பட்ட உண்மையான ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அமையாது. அவர்களுடைய போதனை எப்படி இருக்கும்னா, பொருளாசை உங்களுக்கு உண்டாவதற்கு ஏதுவான போதனையாய் இருக்கும். பணம் வேணும் வாழ்க்கைக்கு, பொருள் வேணும் வாழ்க்கைக்கு, அதெல்லாம் நல்லதுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, அதையெல்லாம் கர்த்தர் உனக்கு கூட கொடுப்பார். ஆனா முக்கியமானதை போதிக்காம அநீதி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும், கரைதிரையற்ற ஜீவியம் செய்ய வேண்டும், தேவனுடைய சமாதானத்தை பெற்று வாழ வேண்டும், ஒரு நல்ல குட் லைஃபாக இருக்க வேண்டும், உன் நடக்கை சாந்த குணம் உள்ளதாக காணப்பட வேண்டும். அதெல்லாம் போதிக்காம கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அவங்களுடைய மோட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பண ஆசை, பொருளாசை, காம விகாரம், விபச்சாரம், அப்படியாக எல்லாம் மாம்சத்திற்குரியதாக காணப்படும். அதை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம் யார் உண்மையான தீர்க்கதரிசி, யார் கள்ள தீர்க்கதரிசி, யார் உண்மையான போதகர்கள், யார் கள்ள போதகர்கள் என்று. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பிரைஸ் தி லார்ட். வாசித்து பாருங்கள், 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க, விளக்குவதற்கு நேரம் கிடையாது. அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், வேத புரட்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தந்திரமாய் நுழைந்து என்ன செய்வார்களாம்? கெட்ட நடக்கை உடையவர்களாக காணப்பட செய்வார்களாம். அவர்களை பின்பற்றுவதற்கு திரள் கூட்ட ஜனங்கள் போகுமா. வீட்டுல போய் படித்து பாருங்கள். அவர்கள் பொருளாசையை கொண்டு வரக்கூடியவர்களாய் இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதற்கு எக்ஸாம்பிளாக அந்த அதிகாரத்திலே யாருடைய நாட்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நோவாவினுடைய நாட்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நோவா எதை பிரசங்கித்தார்? தேவனுடைய நீதியை பிரசங்கித்தார். ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதே அதிகாரத்துல 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், சோதோம் கொமோராவை பற்றியும் படிக்கிறோம். ஏன்? அவபக்தியாய் நடந்தவர்கள் அழிந்து போனார்கள், ஆனால் நீதிமானாகிய லோத்தை தேவன் என்ன செய்தார்? ரட்சித்தார். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் முழு யூனிவர்ஸ்ல நடக்கக்கூடிய, நடந்து வருகிற சம்பவங்களாய் இருக்கிறது. அவபக்தியாய் நடக்கிறவர்களுடைய ஜீவியத்திலே நியாய தீர்ப்பு உண்டாகிறதாய் இருக்கிறது. நீதியை கேட்காத ஜனங்கள், அநீதியை பின்பற்றுகிறவர்கள், மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிருபையை போக்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருப்பார்கள், துணிகரக்காரராய் இருப்பார்கள், அகங்காரிகளாக வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள், அநீதத்தின் பலனை அடைகிறவர்களாய் இருப்பார்கள், உல்லாச வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள், பாவத்தை விட்டோயாத கண்களை உடையவர்களாய் இருப்பார்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களாய் இருப்பார்கள், சாபத்தின் பிள்ளைகளாய் இருப்பார்கள், பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுகிறவர்களாய் இருப்பார்கள். அதற்கு ஏதுவான தங்களுக்கு உகந்த போதகர்களை தேடிக்கொள்வார்கள். அவர்களுடைய இஷ்டத்தின்படி வாழ்வதற்கு
ஏதுவாக கள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பார்கள். தெய்வ பிள்ளையே, அப்ப நீங்க ஆராய்ந்து பார்க்கணும், சரியான அளவுல சத்தியமும் கிருபையும் உண்டாயிருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். அப்ப சபையில எது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சரியான அளவில கிருபையும் சத்தியமும் பாதுகாக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்போது கிருபையோடும் வந்தார், சத்தியத்தோடும் வந்தார். அந்த கிருபையும் அந்த சத்தியமும் சபையிலே சரியான அளவிலே பாதுகாக்கப்பட்டதா இருக்குமே ஆனால் அங்கே போதிக்கப்படுகிற போதனைகள், உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் தேவ ஞானத்திற்குரியதான சரியானதாய் இருக்கும். அது உங்களை பக்தி விருத்தி அடைய பண்ணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், ஒரு வெளிப்பாடு உண்டாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யூதாவுக்கு எழுதின புஸ்தகம் 24 25 வசனங்களை வாசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வழுவாதபடி உங்களை காக்கவும், தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகிமையும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை உங்கள் சொந்த வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சபையின் ஐக்கியத்திலே கர்த்தர் நிறைவேற்றும் போது உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், இதுதான் மணவாட்டி சபை என்று சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட். The beloved community is both city and bride. பிரைஸ் தி லார்ட். உன் சபை ஒரு மணவாட்டியாக காணப்படும் போது உன்னுடைய பட்டணமும் அதற்கேற்ற தெய்வீக அலங்காரத்தோடு காணப்படும், பரிசுத்த அலங்காரத்துடன் காணப்படும். அதற்கேதுவான பார்வை உங்களுக்கு இருக்கும். அதற்கேதுவான மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் சொல்ல முடியும், எங்களுடைய பட்டணம் மறுரூபமாகி இருக்கிறது, எங்களுடைய மாநிலம் மறுரூபமாகி இருக்கிறது, எங்களுடைய தேசம் மகிமையால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்வீர்கள். எங்கள் தேசத்தின் மூலமாக முழு உலகமும் மறுரூபமாகி வருகிறது என்று சொல்வீர்கள். நீதியின் குணமுள்ளவர்களாக ஒரு பெரிய மாற்றம் முழு உலகத்திலும் தேவன் மகிமையாக செய்து வருகிறார் என்று சொல்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 7-8 வசனங்களிலே படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 7-8 வசனங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி சபை தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் என்னது? பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நீதியின் குணம் உங்களிலே வெளிப்படுகிறதா இருக்க வேண்டும். நீதியின் சபையாக காணப்பட வேண்டும், நீதிமானாக காணப்பட வேண்டும், அந்த நீதியிலே வளர வேண்டும். வளர்ந்து பூரணமடையும் போது சொல்லுவார்கள், இவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நீதி பரிசுத்தவான்களுடைய நீதியாய், பரலோகத்திற்குரிய நீதியாய், தேவன் விரும்புகிற நீதியாய், தேவன் கொண்டு வந்த நீதியாய் இருக்கிறது என்பார்கள். ஒரு அப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன உணர்த்துகிறார் என்றால், சரியான பிப்ளிக்கல் டீச்சிங் சபையிலே காணப்பட வேண்டும். அது சுவிசேஷகர்கள் மத்தியிலே காணப்பட வேண்டும், தீர்க்கதரிசிகளுடைய வாயிலே காணப்பட வேண்டும், அப்போஸ்தலர்களுடைய போதனையாக இருக்க வேண்டும், டீச்சர்ஸுடைய போதனையாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மேய்ப்பர்களுடைய போதனையாக காணப்பட வேண்டும். அப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் எதை எதிர்க்கிறார்? உலக ஞானத்தை எதிர்க்கிறார். எதை எதிர்க்கிறார்? உலக ஞானத்தை எதிர்க்கிறார். யோபுக்கு எழுதின புஸ்தகம் 28 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். அப்போ ஒரு காரியம் பொல்லாப்புன்னு தெரிஞ்சிருச்சா,
அதை விட்டு விலகிறது தான் புத்தி. ஆண்டவருக்கு பயப்படுகிறதே ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகவேதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தேவன் யாருடைய வழியை போதிப்பாராம்? அவருடைய வழியை போதிப்பாராம். அதனாலதான் சங்கீதக்காரன் எழுதுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவனுடைய வாக்கியமாக உரைக்கக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும், கர்த்தர் இவர்களை சாந்த குணமுள்ளவர்களாக அறிந்து அவருடைய நியாயத்திலே நடத்தி அல்லேலூயா அவருடைய வழியை இவர்களுக்கு போதித்து வருகிறார் என்று உங்களை காண்கிறவர்கள் சொல்ல வேண்டும். தேவன் தம்முடைய வசனத்தின்படி நன்றாய் நடத்தக்கூடியவராய் இருப்பார். அவருடைய நல்ல ஆவியானவர் உங்களை செம்மையான பாதையிலே நடத்தக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங், இந்த இரண்டையும் யாக்கோபு அப்போஸ்தலன் லிங்க் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஞானத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் இணைக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்ததாக அந்த யாக்கோபு 13ஆம் வசனத்திலே அறிவையும் அனுபவத்தையும் இணைக்கக்கூடியவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, ஞானம் இருக்கு, சரியான புரிந்து கொள்ளுதல் இருக்கு, அறிவு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நடக்கையும் இருக்கு, வாழ்க்கை முறையும் இருக்கு, அனுபவமும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்ப 14ஆம் வசனத்திற்கு வருவோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். இது எல்லாமே நீங்க மனசுல வச்சு படிக்கும் போது எதை மறந்துடக்கூடாது? போதகர்கள், தீர்க்கதரிசிகள், தேவனுடைய நீதி, இதெல்லாம் மறந்துடவே கூடாது. அதை மனசுல வச்சுட்டு தான் இதை படிக்கணும். அப்போ போதகர்கள் சத்தியத்திற்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. தீர்க்கதரிசிகள் சத்தியத்திற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்க கூடாது. அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் அப்படியே எழுதிக்கிட்டே வர்றாரு. இருதயத்துல ஒருவேளை ஒரு மனிதன் சத்தியத்திற்கு விரோதமாக பொருளாசை உள்ளவனாக, மாம்சத்திற்கு ஏதுவாக போதிக்கிறவனாகவோ தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனாகவோ இருப்பானே, ஆனால் இன்னும் அவனுடைய இருதயம் தேவனுடைய மகிமையை பெற்றிராத இருதயமாகவே காணப்படும். அவனுடைய இருதயத்துல என்ன இருக்கும்? கசப்பு இருக்கும். அவனுடைய இருதயத்துல என்ன இருக்கும்? தவறான வைராக்கியம் இருக்கும். மற்றவர்களை விரோதிக்கக்கூடிய குணம் இருக்கும். அதுல ஒரு பெருமையும் இருக்கும். அது தேவனுடைய ஞானத்திற்குரிய காரியம் அல்ல. அப்ப ஞானத்திற்குரிய சாந்த குணத்திற்கு எதிரானதுதான் கசப்பு. ஞானத்திற்குரிய சாந்த குணத்திற்கு எதிரானதுதான் வைராக்கியம். ஞானத்திற்குரிய சாந்த குணத்திற்கு எதிரானதுதான் செல்ஃபிஷ் ஆம்பிஷன், பிட்டர்னஸ், envy, செல்ஃபிஷ் ஆம்பிஷன், சுயநல நோக்கம். இதெல்லாம் எதற்கு எதிரானது? ஞானத்திற்குரிய சாந்த குணத்திற்கு எதிரானது. அப்ப எங்கெல்லாம் கசப்பு இருக்கிறதோ, தவறான வைராக்கியம் இருக்கிறதோ, செல்ஃபிஷ் ஆம்பிஷன், சுயநல நோக்கம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் என்ன இருக்குமா? கலகம் இருக்கும். அங்கெல்லாம் என்ன இருக்கும்? துர்ச்செயல் இருக்கும். என்ன இருக்கும்? துர்ச்செயல் இருக்கும். இப்பதான் நமக்கு எது ஞாபகம் வருதுன்னா, ஆவியின் கனியை குறித்த ஞாபகம் வருது. நீங்க கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் போது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அங்க 2 பிரிவுகள் காணப்படுகிறது. ஆவியின் கனி, மாம்சத்தின் கிரியைகள் என்று பிரித்து கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே.
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களோ போதிக்கிறவர்களோ அப்படிப்பட்ட போதனைகளை பின்பற்றும்படி திரள் கூட்ட ஜனங்களை சேர்க்கிறவர்களோ ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்த முடியாது. அவர்களுடைய சபை ஒரு நீதியின் சபையாக விளங்க முடியாது. ஆனா அடுத்தது சொல்றாரு, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். அப்ப உங்க வாழ்க்கையில என்ன இருக்காது? கசப்பு, தேவையில்லாத கசப்பு இருக்காது, தவறான வைராக்கியம் இருக்காது, சுயநல நோக்கம் இருக்காது, கலகம் இருக்காது, துர்ச்செய்கை இருக்காது. உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இவன் தேவனுடைய சித்தம் செய்கிறான் என்பார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்க சுயநல நோக்கத்திற்காக நீங்க சத்தியத்தை புரட்ட மாட்டீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்ல மாட்டீர்கள், சத்தியத்தை மாற்றி பேச மாட்டீர்கள், நல்ல தீர்க்கதரிசிகளாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். 15ஆம் வசனத்திற்கு வருவோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்படிப்பட்ட ஞானம், எப்படிப்பட்ட ஞானம்? முதல்ல சொல்லிட்டாரு, ட்ரூ விஸ்டத்தை பத்தி சொல்லிட்டாரு. 14ஆம் வசனத்துல ஃபால்ஸ் விஸ்டம், தவறான ஞானத்தை பற்றி சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அந்த தவறான ஞானத்தை பற்றி சொல்லும் போதுதான் 15ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. பாத்தீங்களா, பிரிச்சு காட்டுறார். ட்ரூ விஸ்டம், ஃபால்ஸ் விஸ்டம். சரியான தேவ ஞானம் எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருகிறது, அது தேவனுக்குரியதாய் இருக்கிறது. ஆனால் தவறான ஞானம், மாம்சத்திற்கு ஏதுவாக வாழ்வதற்கு ஏதுவான ஞானம், அதெல்லாம் பேய்த்தனத்திற்குரியதாய் இருக்கிறது. எந்த ஞானத்திற்கு உங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுக்க போகிறீர்கள்? நீங்களே ஏமாற்றிக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு அந்நியராக வாழ்ந்து விடக்கூடாது. உங்கள் சபை நீதியின் சபையாய் இருக்க வேண்டும். உங்கள் மூலமாக முழு உலகமும் ஒரு மறுரூபமாகுதலை காண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். False wisdom is earthly, unspiritual, and it is of the devil. தவறான ஞானம் பூமிக்குரியது, தவறான ஞானம் சரீர சிற்றின்பத்திற்குரியது, பிசாசினுடையது. அது பரலோகத்திற்குரியது அல்ல, அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது அல்ல. அதனாலதான் நம்ம படிக்கிறோம், மண்ணானவர்களுடைய சாயலும் இருக்கிறது, விண்ணானவர்களுடைய சாயலும் இருக்கிறது. நம்ம எல்லாம் மண்ணினாலே படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் தேவன் நம்மை மறுரூபப்படுத்தும் போது விண்ணிற்குரிய சாயலை உடையவராக மாற்றுகிறார். புதிய பூமிக்குரியவர்கள், புதிய வானத்திற்குரியவர்கள், புதிய எருசலேமுக்கும் சியோனுக்கும் உரியவர்கள், நீதியின் குணத்தை உடையவர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப தெய்வ பிள்ளையே, வீட்டுல போய் சில வசனங்களை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44 முதல் 46 வசனங்கள், யூதாவின் புஸ்தகம் 18 முதல் 21 வசனங்கள். அப்ப தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடைய ஞானத்தை பெற்றுக்கொள், பிசாசனுடைய ஞானத்திற்கு ஒரு நாள் என்ன செய்யாத, இடம் கொடுத்துறாத. ஹல்லேலூயா. நீ உன்னையே ஏமாற்றிக் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு அந்நியனாக மாறிவிடக் கூடாது, ஜாக்கிரதையாயிரு என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் எதற்கு இடம் கொடுப்பார்கள்? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து எதை விட்டு விலகி போவார்கள்?
விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பானவர்களாக மாறி போவார்கள். அப்படிப்பட்ட விபரீதமான காரியம் வராதபடி உங்கள் வாழ்க்கை ஜாக்கிரதையுடையதாக காணப்பட வேண்டும். ஆனா நீ நல்ல ஒரு விசுவாசியா இருப்பாயானால் நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. 1 கொரிந்தியர் 14:33 வாசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு வெளிப்பாடோடு வாழ வேண்டும். இவங்கெல்லாம் மெய்யாகவே பரலோக தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக ஜீவிக்க வேண்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? கலகத்திற்கு தேவனாயிராமல். சொல்லணும், யாராவது கலகம் பண்ணா சொல்லணும், எதுக்குப்பா கலகம் பண்ற, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் சமாதான கேடு, என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லணும். எங்க தேவன் கலகத்திற்கு தேவனாயிருக்கிறவர் அல்ல. எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்? சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறார். அப்ப தேவ ஞானம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? சாந்த குணம் உள்ளதாய் இருக்கிறது. வேதத்துல படிக்கிறோம்ல, ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரம் தீர்த்து அப்படின்னு படிக்கிறோம்ல. சபை தேவ ஞானத்தை பெற்ற சபையாய் இருக்க வேண்டும். ட்ரூ விஸ்டம் உள்ள சபையாய் இருக்க வேண்டும். அதனுடைய தூண்கள் எல்லாம் சித்திரம் தீர்க்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 தூண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே காணப்படுகிற பண்புகள் என்ன? வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்கள். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அப்ப தேவன் கொடுக்கிற ஞானம் புத்திக்கு இடம் கொடுக்கும் போது அது பாக்கியமாக காணப்படும். அதன் வர்த்தகம் ஆதாயம் உத்தமமானதாய் இருக்கும். சொல்லுவாங்க, இவன் உத்தமமான மனிதன், இவனுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கு? உத்தமமா இருக்கு. அநீதியான அக்கிரமமான சம்பாத்தியம் இல்ல. அந்த ஞானம் விலையேற பெற்றது. முத்துக்களை பார்க்கலாம் விலையேற பெற்றது. வலது கையில என்ன இருக்கும்? தீர்க்காயுசு இருக்கும். இடது கையில என்ன இருக்கும்? செல்வமும் கனமும் இருக்கும். அதான் தேவனுடைய ஞானமாய் இருக்கிறது. நீ பண்ற பிசினஸ், நீ பண்ணிற தொழில், உன்னை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, ஒரு நீதியான தொழிலை செய்கிறான். இந்த ஓனர் ரொம்ப நல்ல ஓனர், அவர் செய்கிற பிசினஸ் ரொம்ப நியாயமானது, உத்தமமான மனிதர் என்று சொல்லுவார்கள். பிரைஸ் தி லார்ட். வலது கையில என்ன இருக்கும்? தீர்க்காயுசு இருக்கும். இடது கையில என்ன இருக்கும்? செல்வமும் கனமும் இருக்கும். உன்னை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இவன் ஒரு பாக்கியவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வர்த்தகம் எப்படி இருக்கும்? வெள்ளியை போலவும் பசும்பொன்னை பார்க்கிறோம் உத்தமமானதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? நீ எனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்துகள். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்தரித்து தீர்த்து சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடுகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி
எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். அவன் இவ்விடத்திற்கு வர கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதமையை விட்டு விலகுங்கள். அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. போதும், நடவுங்கள் என்று விளம்புகிறது. இந்த அதிகாரத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா 2 இன்விடேஷன் கொடுக்கப்படுகிறது. எத்தனை இன்விடேஷன்? 2 இன்விடேஷன் கொடுக்கப்படுகிறது. ஒன்னு, ஞானவான் கூப்பிடுகிறான், வாங்க நான் விருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து என்ன சொல்லுது? நான் கொழுந்த ஜந்துக்களை அடித்து வைத்திருக்கிறேன், திராட்சரசத்தை வார்த்து வைத்திருக்கிறேன், போஜன பந்தி எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பணிவிடைக்காரிகளை அனுப்பி புத்தியினர்களை எல்லாம் நோக்கி பேதையர்களை எல்லாம் பார்த்து புத்தியினத்தை விட்டுருங்க, பேதமையெல்லாம் விட்டுருங்க, சரியான தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வாருங்கள் என்று ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த இன்விடேஷனை பெற்று வருகிறவர்கள் புத்தியை சம்பாதிக்கிறார்கள், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், திருப்தி அடைகிறார்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே. பின்பு உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்கிற வாழ்த்துதல் நிறைவேறுகிறது. ஆனா இன்னொரு இன்விடேஷனும் அதே அதிகாரத்திலே கொடுக்கப்படுகிறது. அந்த இன்விடேஷன் தவறாக வாழ்கிற ஒரு பெண்மணியாலே கொடுக்கப்படுகிற இன்விடேஷனாக இருக்கிறது. அவளும் இன்விடேஷன் கொடுக்கிறாள், அவள் பக்கமாகவும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, போறாங்க. அவளுடைய இன்விடேஷன் பெற்று தவறான வாழ்க்கையை வாழ போகிறவர்கள் நித்திய ஜீவனை இழந்து போகிறார்கள். ஆனால் சரியான தேவ ஞானத்திற்கு இடம் கொடுத்து தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற விருந்திலே பங்கு பெற்று ஹல்லேலூயா புசிக்கிறவர்கள், சத்தியத்தை அபியாசப்படுத்துகிறவர்கள் மனமகிழ்ச்சியை அடைந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். எந்த இன்விடேஷனுக்கு நீங்கள் இடம் கொடுக்க போகிறீர்கள்? சபை நீதியின் சபையாக காணப்பட வேண்டும். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 தூண்கள் என்ன? அப்படியே யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்துக்கு வாங்க. யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு வாருங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. முதலாவது சுத்தமுள்ளதாயும். நம்பர் 1 என்னது? சுத்தம். முதல் தூண் என்ன? சுத்தம். உங்களை பார்க்கிறவங்க சொல்லணும், இவங்க எல்லாம் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றவங்க. இவங்களில முதல் தூணு சரியா இருக்கு. என்ன தூணு? சுத்தம் சரியா இருக்கு. அடுத்தது சமாதானம். அதை தொடர்ந்துதான் என்ன வருது? சமாதானம். அப்ப இந்த சுத்தமும் சமாதானமும் இருக்குமே ஆனால் தேவனுடைய அன்பு இருக்கும். 2வது என்னது? சமாதானம். 3வது சாந்தம். சாந்தம் 3வது, இணக்கம் 4வது, 5வது இரக்கமும் நற்கனிகளும், 6வது பட்சபாதம் இல்லாததாயும், 7வது மாயமற்றதுமாய் இருக்கிறது. மொத்தம் எத்தனை குணங்கள்? 7 குணங்கள். மறுபடி படிக்கலாமா? பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும், பின்பு சாந்தமும், இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. அப்ப உங்க சபை இந்த அனுபவங்களிலே இருக்குமே ஆனால், உங்கள் வாழ்க்கை இந்த அனுபவங்களிலே இருக்குமே ஆனால், நீங்கள் குட் லைஃப் வாழ்கிறவர்களாய் இருப்பீர்கள். உங்க பிஹேவியர் சரியானதாய் இருக்கும். உங்க மேனர் ஆஃப் லிவிங் தெய்வீகரமானதாய் இருக்கும். நீங்க பெற்றுக்கொண்ட ஞானம் பேச்சளவிலே மாத்திரம் இராது, உங்கள் நல்ல கிரியைகளினோட உங்கள் நடக்கைகளின் மூலமாக வெளிப்படக்கூடியதாய் இருக்கும். உங்கள் மூலமாக உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய பார்வை முழு உலகத்தின் மீதும் காணப்படும். தேவன் மகிமையான காரியங்களை ஹல்லேலூயா முழு உலகத்திலேயும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக கரையில்லாதவர்களாக அவருடைய சன்னிதானத்திலே நிற்கிறோம் என்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒரு கொழுத்த விருந்து, ஒரு ஆசீர்வாதமான விருந்து எங்கே படைக்கப்படுகிறது? சபையிலே, நீதியின் சபையிலே படைக்கப்படுகிறது.
இதை குறித்து தான் இயேசு கிறிஸ்து உவமையும் சொன்னார். எங்க படிக்கிறோம்? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வசனங்களிலே படிக்கிறோம். வீட்டுல போய் படித்து பாருங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வசனங்களிலே படிக்கிறோம். அங்கே ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி விட்டு அழைப்பு கொடுக்கிறார். ஆனா அழைப்பை பெற்றுக்கொள்றவன் ஒவ்வொருவனும் சாக்கு போக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி அழைப்பு கொடுத்த போது ஒருத்தன் சாக்கு போக்கு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது இன்னொருத்தன் சாக்கு போக்கு சொல்கிறான், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இது ஒருத்தனுடைய சாக்கு போக்கு. இன்னொருவன் சொல்லுகிறான், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். இப்படி அநேகர் சாக்கு போக்கு சொல்லி என்ன செய்கிறார்கள்? அழைப்பை அசட்டை பண்ணுகிறார்கள். அப்ப அந்த மனுஷன் சொல்றான், வழியில நிக்கிற எல்லாரையும், யாரு எப்படிப்பட்டவங்க அதெல்லாம் பார்க்க வேண்டாம், யாரெல்லாம் விசுவாசித்து கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வான்னு சொல்றான். அப்படி கூட்டிட்டு வரும்போது விருந்து சாலை நிரம்பினது. அப்ப அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராக போகும்போது தேவன் என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா, முந்தினோர்கள் பிந்தினோராக போகும்போது பிந்தினோரை தேவன் முந்தினோராக மாற்றி விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நீங்க சபை ஆராதனையை மிஸ் பண்றீங்கன்னா ஒரு பெரிய விருந்தை இழந்து போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஜாக்கிரதை இல்லாத வாழ்க்கை உங்கள் ஜீவியத்திலே வராதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி 1-2 வாரம் வராம போகும்போது நீங்கள் உங்களை அறியாமையே மாம்சத்திற்குரியவர்களாக மாறிவிடுவீர்கள். நித்திய ஜீவனுக்கு பங்கில்லாதவர்களாக மாறிவிடுவீர்கள். தேவனுடைய விருந்திற்கு பங்கில்லாதவர்களாக மாறிவிடுவீர்கள். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய பாதத்திலே வீற்றிருப்பது என்பது, தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்லாது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமுமாய் இருக்கிறது. அந்த நீதியையும் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷத்தையும் நீ ஹோட்டல்ல போய் பெற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் ஒரு தற்காலிகமான சமயத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா இந்த சந்தோஷம் பரலோகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான சமாதானத்திற்குரிய சந்தோஷமா இருக்கிறது. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இப்ப 18ஆம் வசனத்துக்கு வருவோம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்ப விதைக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? விதைக்கப்படுகிறது. யாரால? நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்ப நல்லா பாருங்க, நீங்க எதை பெற்றவர்களாம்? நீதியின் கனியை பெற்றவர்களாம். நீங்க சும்மா இருக்க கூடாது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்பட வேண்டும். இங்க இருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ சும்மா இருக்க கூடாது. உன்னிலே நீதியின் கனி இருக்குன்னா நீ சமாதானத்தினாலே நிரம்பினவளாக சமாதானத்துல நீ என்ன செய்யணும்? விதைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பரத்திலிருந்து பரலோக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஞானத்தை மற்றவர்கள் அடையும்படியாக விதைக்க வேண்டும். அதை ஒளிச்சு வைக்க கூடாது. ஹல்லேலூயா. பாஸ்டர் அந்த சத்தியத்தை போதிக்காதீங்க பாஸ்டர். போதிச்சா அவங்களுக்கு என்ன வந்துடும்? புத்தி வந்துடும், நல்ல ஞானம் வந்துடும், அவங்களும் குட் லைஃப் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. போதிக்காதீங்க பாஸ்டர் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் இன்னும் நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர் சொல்லணும். இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை விசுவாசிகளே நிறைய பேருக்கு போய் என்ன செய்யுங்க? போதிங்க. நிறைய பேர் சரியான பிஹேவியரோடு வாழட்டும், நிறைய பேர் ஒரு குட் லைஃப் வாழட்டும், அவங்களுடைய மேனர்ஸ் நல்லதா மாறட்டும், அவங்களும் நீதியின் கேரக்டர் உடையவர்களாக மாறட்டும், அவர்களும் அல்லேலூயா ஞானத்தின் 7 தூண்களை உடையவர்களாக சித்திரம் தீர்க்கப்பட்டவர்களாக ஞானமுள்ள
சரியான ஞானம் உள்ள, தேவ ஞானம் உள்ள, பரிசுத்தமுள்ள ஞானம் உள்ளவர்களாக வாழட்டும். விதைக்க வேண்டும். சுவிசேஷகனே நீ விதைக்க வேண்டும், போதகனே நீ விதைக்க வேண்டும், அப்போஸ்தலனே நீ விதைக்க வேண்டும், மேய்ப்பனே நீ விதைக்க வேண்டும், தீர்க்கதரிசியே நீ விதைக்க வேண்டும், விசுவாசியே உனக்கு ஒரு கடமை உண்டு. நீ நீதியின் கனியை உடையவனாக, நீதிக்குரிய கேரக்டர் உடையவனாக, குணாதிசயத்தை உடையவனாக, பின்பு தேவ சாயலை அடைந்தவனாக அந்த ஞானத்தை மற்றவர்கள் மத்தியில என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். உன் பார்வை எப்படி இருக்கணும்? எப்படி? யூனிவர்ஸ் முழுவதும், உலகம் முழுவதும். உன் லேண்டு எப்படி மாறணும்? முழு எர்த்தாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட பார்வை இருக்கணும். அதான் விதைப்பு. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே என்ன செய்யப்படுகிறது? விதைக்கப்படுகிறது. ஒரு சில வசனங்களை வாசித்து முடிப்போம். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்க்கிறவங்க சொல்லணும், நல்ல சாந்த குணம் இருக்கு, நல்ல அமைதல் இருக்கு, சுகமாய் வாழ்ந்து இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட தேவன் கொடுத்த சமாதானம் இருக்கு, தேவன் கொடுத்த ஞானம் நீதியாக காணப்படுகிறது. இவங்க லைஃப் எப்படி இருக்குன்னா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அங்க என்ன இல்ல? கலகம் இல்ல, பொறாமை இல்ல, அலைகள் இல்ல, இளைப்பாறுதலற்ற வாழ்க்கை இல்ல. அங்க என்ன இல்ல? மாம்சத்திற்குரிய கிரியைகள் இல்ல. எல்லாம் ஆவியின் கனிகளாலே நிரம்பி இருக்கு. சரியான புசிப்பு இருக்கு, சரியான பானம் இருக்கு, சரியான ஆவிக்குரிய மகிழ்ச்சி இருக்கு. வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் குடும்பத்திற்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமானதாக காணப்படுகிறது. Praise the Lord. The fruit which is righteousness, நீதி என்கிற கனி உண்டாயிருக்க வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. உன் வாழ்க்கையில தவறான கோபம் இருக்குன்னா எங்கேயோ தேவனுடைய ஞானத்தை இழந்து போகிறாய். அது தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. Praise the Lord. நீதிமானுடைய பலன் எப்படிப்பட்டது? ஜீவ விருட்சம். கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். The peacemakers who sow in peace reap righteousness. Praise the Lord. உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இந்த சகோதரியா இந்த சகோதரனா சமாதானம் பண்ணுகிறவன். Praise the Lord. என்ன விதைப்பு காணப்படுகிறது? சமாதானத்திலே நீதியின் கனியை விதைக்கக்கூடிய ஞானம் காணப்படுகிறது. ஆகவே விதைக்கப்படுகிற இடங்களிலெல்லாம் என்ன உண்டாகிறது? தேவனுடைய நீதிக்குரிய குணாதிசயம் உண்டாகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள். எழும்பி நிற்போமா? நம்முடைய கடமைகளை உணர்ந்து நாம் தொடர்ந்து விதைப்போம். பெரிய அறுவடையை நம்முடைய குடும்பத்திலேயும் சபைகளிலேயும் சமுதாயத்திலும் தேசத்திலேயும் முழு உலகத்திலேயும் காண தேவன் கிருபை செய்வாராக. ஒரு பெரிய மறுரூபமாகுதல் உண்டாகும்படியாக தேவன் அனுகிரகம் செய்வாராக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக செய்ய நினைத்தது அல்லேலூயா சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே காணப்படும். தேவனுக்கு உங்கள் மூலமாக மகிமை உண்டாகும், தேவனுக்கு துதியும் உண்டாகும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நீதியின் கனி நிறைந்து உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். கிறிஸ்துவின் வருகை நாளிலே துப்புரவானவர்களாய் இருப்பீர்கள், இடரலற்றவர்களாக காணப்படுவீர்கள். Praise the Lord. தெய்வ பிள்ளையே, ஒருவேளை இன்றைக்கு போதகர்கள் உங்களை சிட்சிக்கலாம், நல்ல தீர்க்கதரிசிகள் உங்களை சிட்சிக்கலாம். அந்த சிட்சை தற்காலத்திலே உங்களுக்கு துக்கமாக இருக்கலாம், ஆனால் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் சிட்சிக்க மாட்டார்கள். அவர்களுடைய விதைப்பு தவறானதாய் இருக்கும், பலன் அநீதியின் பலனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நல்ல போதகர்கள், சரியான தீர்க்கதரிசிகள்,
சரியான ஞானத்தை வெளிப்படுத்தும் போது அது உங்களை சிட்சிப்பது போல இருக்கலாம். தற்காலத்தில் அது சந்தோஷமாக இராமல் துக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கலாம். ஆனால் அந்த துக்கம், அந்த சிட்சை மாம்சீக பிரகாரமான காரியங்களை எல்லாம் உங்களை விட்டு அகற்றக்கூடியதாக இருக்கிறபடியால், தீமையான காரியங்களை உங்களிலிருந்து அகற்றக்கூடியதாக இருக்கிறபடியால், பிற்காலத்தில் அந்த சிட்சைகளில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும். வாருமையா போதகரே, வந்தமிட தங்கேரோ. வாருமையா போதகரே, வந்தமிட தங்கேரோ. சேருமையா பந்தியினில், சேருமையா பந்தியினில், சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். வாருமையா போதகரே, வந்தமிட தங்கீரோ. உந்தன் மனை திரு சபையை உலகமெங்கோ வளர்த்திடுவார். உந்தன் மனை திரு சபையை உலகமெங்கோ வளர்த்திடுவார். வந்தவர பரிகரித்து, வந்தவர பரிகரித்து, பாக்கியம் அழி ஆண்டவள்தான், பாக்கியம் அழி ஆண்டவள்தான். அருமையா போதகரே, வந்தமிட தங்கேரோ. சேருமையா தங்கேரோ, சேருமையா தங்கேரோ. சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். ஒரு நிமிடம் அர்ப்பணிப்பின் நேரம். இந்த வேளையிலே ஆவி ஆத்ம சரீரத்தை கேட்ட வசனங்களுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது எப்படிப்பட்ட சமர்ப்பணம் இருக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் பேய்த்தனத்திற்கு ஏதுவான ஞானத்திற்கு எங்கள் வாழ்விலே இடம் கொடுக்க மாட்டோம். எங்கள் வாழ்க்கையிலே மாம்சத்திற்கு ஏதுவான கிரியைகளுக்குரிய ஞானத்திற்கு ஒருபோதும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் பூமிக்கு அடுத்த ஞானத்திற்கு ஏதுவான பரத்திற்கு அல்லாத ஞானத்திற்கு ஒரு நாளும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். ஒரு தலபலபலபலவே நாங்கள் நீதியின் குணாதிசயங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு குட் லைஃப் வாழ்வதற்கு ஏதுவான பரலோக ஞானத்திற்கு இடம் கொடுக்கிறவர்களா இருப்போம் என்று சொல்லி ஆவி ஆத்ம சரீரத்தை அந்த தெய்வீக ஞானத்திற்கு இடம் கொடுப்பதற்கு ஏதுவாக கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்து எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக நாங்கள் சரியாக தேவனுடைய வார்த்தைகளை போதனையாக விதைப்போம். ஒரு பெரிய நல்ல அறுவடையை முழு உலகத்திலும் காண்போம். எங்கள் வீடு நீதியின் வீடாக காணப்படுவதற்கு ஏதுவாக எங்கள் சொந்த வாழ்வை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணம் செய்து எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை காண்கிறவர்கள் உங்களிலே அந்த 7 தூண்களும் தெய்வீக ஆசீர்வாதமான பரலோகத்திற்குரிய குணாதிசயங்களாக உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக
ஏதுவாக அமைய செய்வதற்கு ஏதுவாக தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒரு தலபலபலபலபலபல. ஜெபிப்போம். பரிசுத்த இறக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே சரியான ஞானம் எது, தவறான ஞானம் எது என்பதை பற்றி இந்த நாளிலே கர்த்தர் யாக்கோபு புஸ்தகத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சரியான ஞானத்தை பெற்றவர்கள் அவர்கள் சாந்த குணத்தோடு காணப்படுவார்கள். தேவனின் நீதியான குணங்களை பெற்று ஜீவிப்பார்கள். அதன் மூலமாக உலகம் முழுவதும் அவர்கள் நிமித்தமாக தேவனுடைய மகத்துவத்தை காண முடியும் என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, தேவனுடைய அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது ஜெபத்தினாலே சாத்தியமாகும். அதன் மூலமாக ஆண்டவரே பேதுரு சொன்னபடி மறுரூபமாகுதலின் மூலமாக நீதி வாசமாயிருக்கும். அப்படியாக நீதியான குணங்களை பெற்று புதிய பூமியாக காணப்படும். எங்கள் மூலம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது, தேவ ஞானத்தை பெற்று நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது புதிதாக்குதல் ஆண்டவரே எங்கள் தலைமுறைகளுக்கு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அதன் மூலமாக மகிமையான பூமியாய் காணப்படும் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனிடத்தில் சபையின் மூலமாக இந்த சமாதானம் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு நீதியின் குணத்தை பெற்றுக்கொண்டு நீதி வாசமாய் இருக்கும். ஆண்டவரே, புதிய பூமியில் பிழையற்றவர்களாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரே அப்படியே இந்த ஞானத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ள மகிமை பொருந்திய ஐக்கியம் சபையின் மூலமாக உண்டாகும் என்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக பரலோக சந்தோஷம், பரலோக நீதி உண்டாகும் என்று ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்பு, எங்களுடைய அபிஷேகம், எங்களுடைய ஆவியின் முதற் பலன், எங்களுடைய ஞான வரங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய நல்ல நடக்கையினாலே வாழ்ந்து காட்ட கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, அதை புரிந்து கொள்கிறவர்களாகவும் ஆண்டவரே அறிவை பெற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, அனுபவத்திலே அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, சரியான அளவிலே சத்தியமும் கிருபையும் போதிக்கப்பட்டால் அதன் மூலம் பக்தி விருத்தி உண்டாகும். அது அப்படிப்பட்ட மனவாட்டி சபையான தகுதியை பெறும் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனவாட்டி சபையாக ஆண்டவரே ஒரு சபை அந்த தகுதியை பெறும் பொழுது அதன் மூலமாக பட்டணங்கள் மறுரூபமாகும். நீதியான ஆண்டவரே குணம் உள்ளவர்கள் ஆண்டவரே தேவ நீதியின் குணங்களை பெற்றவர்கள் எழும்புவார்கள் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் எங்கள் ஆண்டவரே எங்களுடைய சபை முழுவதும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீதியின் குணங்களில் நாங்கள் வளர்ந்து பெருக உதவி செய்யுங்கப்பா. ஆவியின் கனிகளை அதன் மூலமாய் பெற்று தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதாய் காணப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே தகப்பனே, ஞானமானது 7 விதமான தூண்களை பெற்று ஆண்டவரே காணப்படுவது போல நாங்களும் ஆண்டவரே சுத்தம், சமாதானம், ஆண்டவரே சாந்தம், இணக்கம், நற்கனிகள், பட்சபாதமற்ற ஆண்டவரே மாயமற்றதா இருக்கத்தக்கதாக அந்த 7 தூண்களையும் பெற்று ஆண்டவரே காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நீதியின் கனியை பெற்றவர்களாகி மற்றவர்கள் பயனடையும்படிக்கு தேவ சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாக அதை விதைக்கிறவர்களாக காணப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரங்கள்ல ஆண்டவரே எங்கள் சபை முழுவதையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சரியான ஞானத்தை பெற்று ஆண்டவரே தேவ நீதியின் குணங்களை பெற்று ஆண்டவரே அதன் மூலமாக எங்கள் மூலமாக எங்கள் மதுரை பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட, அதன் மூலமாக பூமி முழுவதும் மகிமையை காணத்தக்கதாக கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, சொல்லப்பட்ட ஆண்டவரே காரியங்கள்ல நாங்கள் வருகிற நாட்களை கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு புதிய இருதயத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஞானத்தை குறித்ததான ஆழமான மறைபொருள்களை வெளிப்படுத்தின எங்கள் போதகருக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட கிருபை வரங்களுக்காய் நன்றி. கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தியம் இன்னும் அநேகருக்கு சென்றையும்படியாய் கர்த்தர் தடைகளை உடைத்து வழிகளை திறந்து கொடுக்க வேண்டுமாய் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்
மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா 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 பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற்றவர்களாக அதை சாந்தத்தோடு உங்கள் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே வாழ்ந்து மற்றவர்களுக்கு சாட்சியாக காணப்பட உங்களிலே இருக்கக்கூடிய நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிற உங்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறதாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து அதனுடைய பலனை முழு உலகத்திலேயும் காணும்படியாக தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.